வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. மத்தூர் ஒன்றியத்தில் குண்டும் குழியுமாக உள்ள தார் சாலை. பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் பள்ளி குழந்தைகள். சாலையை சீரமைத்து தர வேண்டிய பொதுமக்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கெடிக்கேப்பள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கவுத்துக்காரன் கொட்டாய் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி தவிப்பதாக அப்பகுதி கிராம மக்கள் மனம் உடைந்து வேதனையில் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்போது அவர்கள் தெரிவித்தது, சுமார் 60 குடும்பங்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்றோம். எங்கள் ஊரில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலை தற்போது குண்டும் குழியுமாக உள்ளது. அந்த சாலையில் நாள்தோறும் காலை மாலை என பால் ஊற்ற குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் போகும்போது பால் கேனில் பால் கசிந்து பாதியாக குறைத்து விடுகிறது. சில சமயங்களில் வாகனத்தில் இருந்து பால் கேன் விழுந்து விடுகிறது. ஜல்லி பெரட்டிவிட்டு வாகனத்துடன் கீழே விழுந்தது விபத்துக்குள்ளாவது மட்டுமின்றி பள்ளி குழந்தைகள் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்லும் போது கீழே விழுந்தது தவிர்ப்பதும் தொடர் கதையாக உள்ளது. மேலும் மாலை 6 மணிக்கு மேல் தெருவிளக்கு இல்லாமல் கிராமமே காடாக வனப்பகுதி போல் உள்ளது. இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இரவு நேரத்தில் வெளியே வர முடியாத கைதியாக உள்ளோம் என மனம் உடைந்து குண்டும் குழியுமாக உள்ள தார் சாலையை புதுப்பித்தும் இருளில் உள்ள கிராமத்தில் ஒளியேற்ற தெருவிளக்கு அமைத்து தர வேண்டி மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம், என்னுடைய நேம் அருள். நான் இங்கே கவுத்துக்காரன் கோட்டாயில் வசித்து வருகிறோம். இதனுடைய மெயின் என்னன்னா, இந்த ரோடு சரியான முறையில் இல்லை. கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே ரோடு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் போட்டது அப்படியே இருக்குது. திரும்ப அதுக்கப்புறம் எந்த ஒரு சீரமைப்பு பணிகளும் எதுவும் நடக்கலை. இங்கே கிட்டத்தட்ட விவசாய குடும்பங்கள் ஒரு 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே வசித்து வருகிறோம். இருந்த பட்சத்திலும் இந்த ரோடு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டரை சார்ந்து கஞ்சனூர் வில்லேஜை சென்றடைகிறது. இதனுடைய வில்லேஜினுடைய பேர் கவுத்துக்காரன் கோட்டாய். இங்கே பள்ளி குழந்தைகளுக்கு கெருகப்பள்ளியினுடைய அரசு பள்ளிக்கும் ஊத்தங்கரையினுடைய அரசு பள்ளிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40க்கு மேற்பட்ட குழந்தைகள் டெய்லி சென்று வருகிறார்கள். ஆனால் இதனுடைய ரோடு சரியில்லாத காரணத்தால சில விபத்துகள் ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவைக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் வசதிக்கோ இதுக்கோ ஒரு மெடிக்கலினுடைய ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோடு சரியில்லாத ஒரு காரணத்தினால எந்த ஒரு ஆம்புலன்ஸும் நம்மளுடைய இடத்துக்கு வர்றதுக்கு மறுக்கிறார்கள். இதனுடைய காரணங்கள் நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன நிதல பிரச்சனைகளோ பெரிய பிரச்சனைகள் நிறைய இந்த ரோடினுடைய வசதிகள் இல்லாதனால ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை நம்மளுடைய வட்டாட்சியருக்கோ மாவட்ட ஆட்சியருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ரோடினுடைய துறை சார்ந்தவர்களுக்கு விரைந்து இந்த ரோடை முடித்து தருமாறு அல்லது சீரமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி தெருவிளக்கு வசதிகள் இதனுடைய பஞ்சாயத்து இது கெருகப்பள்ளியினுடைய பஞ்சாயத்தை சார்ந்து இருக்கிறது. இதுக்கு இந்த தெருவிளக்கு பல ஆண்டுகளாக எல்லாமே இருந்து கொண்டு இருக்கிறது. நாங்களும் பல டைம் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தாளர்களுக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் பழனிசாமி. நான் கவுத்துக்கார கோட்டாயில் குடியிருக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 வருஷமாக குடியிருக்கிறோம். இந்த ரோடு ஒரே ஒரு டைம் தான் போட்டாங்க. ஒரு 15 வருஷம் ஆகுது. இந்த ரோடு ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது. காலையிலையும் சாயந்தரமும் ஸ்கூல் பிள்ளைங்களை கூப்பிட்டு வர போகும்போது ரொம்ப வண்டி ஓட்ட முடியல, ஒன்றும் பண்ண முடியல, கீழே விழுவுற அபாயகட்டமாக ஆகுது. அதனால் இந்த ரோடு கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக இந்த ரோடு சீர் பண்ணி செஞ்சு கொடுக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா இந்த ஊரே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே தான் தெரியும். ஒரு தெருவிளக்கு கூட இந்த ஊரில் கிடையாது. இன்னொரு விஷயம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இணைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுவும் இணைக்கலை. நாங்களும் இதை பற்றி தலைவர்கிட்டையும் அல்லது கவுன்சிலர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொன்னோம். நாங்கள் ஒரு 10 டைமுக்கு மேலே சொல்லியிருப்போம். யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறதே கவர்மெண்ட்டும் மறந்துடுச்சு. இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் மற்றபடி கவுன்சிலர் எல்லாருமே